ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது இஞ்சி லெமன் சர்பத். இந்த சர்பத் குடிச்சாக்கா நல்லா பசிக்கும், செரிமானம் ஆகும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 3 கப் தண்ணி சேர்க்கணும். இதில் 3 கப் சேர்த்துருக்கேன். இதை 1 கப் இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி நல்லா 1 கப் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது இஞ்சி எசன்ஸ்க்காக இதை நம்ம இஞ்சி தண்ணியும் நல்லா கொதிக்க விடுறோம். இது 1 கப் அளவு ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் இஞ்சி. இதை அப்பப்போ அப்படி கரண்டியால் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இஞ்சியில் உள்ள சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். நான் பாத்திரம் மாற்றிட்டேன். ஏன்னா நல்லா கொதிக்கணும் இல்லையா, அது சின்ன பாத்திரமா இருந்தது. இப்போ 3 கப் தண்ணிக்கு 1 கப் அளவு இஞ்சி சேர்த்துருக்கேன். அதே 1 கப் அளவு சர்க்கரை சேர்க்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா சர்க்கரை இலகி இஞ்சியோட சேர்ந்து இந்த இஞ்சி நல்லா வெந்து இதுல அந்த தண்ணியில சாரெல்லாம் இறங்கிருக்கு. இந்த இஞ்சி எசன்ஸ் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இஞ்சி எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம இதை வடிகட்டிக்கலாம். எவ்வளோ பாருங்க எசன்ஸ். இப்போ நாம சர்பத் செய்யலாம். ஒரு எலுமிச்சம் பழம் ஒரு கிளாஸ் சர்பத்துக்கு கட் பண்றேன். இப்போ லெமன் கட் பண்ணி கிளாஸ்ல போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுல இஞ்சி மேல போடுறோம். இதுலயும் 2 கிளாஸ்லயும் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ்லயும் புதினா சேர்த்துக்கலாம். இதுல ஊற வச்ச சப்ஜா 1 ஸ்பூன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நாம இப்போ லெமன் புளியலாம். 1 கிளாஸ்க்கு 1 பழம் கட் பண்ணி புளிங்க. இப்போ நாம இஞ்சி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சேர்க்கிறேன். ஏன்னா இஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லது, செரிமானத்தை தரக்கூடியது, உடம்புக்கு சளி பிடிக்காமே இருக்கும் இது. அதனால நான் 3 ஸ்பூன் சேர்க்கிறேன். நல்லா ஸ்பூனால கலக்கி விட்டுக்கங்க. இந்த சர்பத்து குடிச்சு லெமன் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்பத்தை குடிச்சாக்கா பசிக்கும், செரிமானம் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாண்டிச்சேரி சமையல் பாருங்க, அசத்தலா சமைங்க. தேங்க்ஸ்.